வாங்க கிராமத்து ருசியில் நாட்டுக்கோழி குழம்பு செய்முறை பார்ப்போம். 1 கிலோ நாட்டுக்கோழிங்க. அரைக்க தேவையான பொருள்: ஆயில், சின்ன வெங்காயம் 1, தக்காளி 2, புதினா கொஞ்சம், தேங்காய் அரை மூடி, மீட்டு மசாலா 2 ஸ்பூனுங்க. தாளிப்புக்கு தேவையான பொருள்: பட்டை, சோம்பு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, நாட்டுக்கோழி குழம்பு மசாலா, இஞ்சி பூண்டுங்க. இப்போ வாங்க எப்படி செய்முறை பார்க்கலாம். இப்போ கடாயில் வச்சுக்கலாங்க. கடாய் சூடாயிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாங்க. நம்ம அரைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, புதினா சேர்த்து நல்லா வதக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாங்க. இப்போ பிரியாணி இலை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிண்டுங்க. வதங்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சோம் பாருங்க, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த ஆயிலே வதங்கணும் அந்த மசாலா. அடி பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ திருப்பி கடாய் வச்சுக்கலாம். நம்ம தாளிக்க போகிறோம். சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் எல்லா தாளிப்பு பொருளும் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம்.
தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கலாங்க, கல்லுப்பு. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்குங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு தான், ஆச்சிப்பு இஞ்சி பூண்டு தான். நீங்கள் வீட்டில் இருக்கிற இஞ்சி பூண்டுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்குங்க. நம்ம முதவே சேர்த்தா இஞ்சி பூண்டு அடி பிடிச்சிடுங்க. அதான் தக்காளி வதங்கின உட்காந்து போட்டால் தான் அடி பிடிக்காது. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம கறியை சேர்த்துக்கலாம். குக்கரில் ஒரு 5 விசில் உப்பு போட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ சேர்க்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழிங்க, சிக்கன் நினச்சிடாதீங்க. நல்லா கிண்டுங்க. நம்ம தாளித்த பொருள்லாம் மேலே வரணுங்க, அந்த அளவுக்கு கிண்டுங்க. இப்போ நல்லா கிண்டிட்டேங்க. பார்த்தீங்களா எப்படி கிண்டிட்டேங்க. அடுத்து நம்ம நாட்டுக்கோழி மசாலா சேர்த்துக்கலாம். அது சேர்த்து நல்லா கிண்டிக்கலாங்க. பார்த்தீங்களா, இப்படி கிண்டி விடுங்க ஒரு 2 நிமிஷம். இந்த மசாலாம் அந்த கறியில் சேரணும், அப்போதான் நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்ருங்க. மசாலா இறங்கட்டும் கறியில். இப்போ என்ன பண்ணுறோம், மூடியை போட்டு மூடுறோம். ஒரு 4 நிமிஷம் இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அது பாட்டுக்கு 4 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். தேங்காயும் நம்ம வதக்கி வச்ச அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்போ மசாலாலாம் நல்லா சேர்ந்து வந்திருக்குங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி சேர்ந்து வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த கறியில் நம்ம போட்ட தாளித்த தக்காளி வெங்காயம் எல்லாம் மசாலா எல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இப்படி நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா கிண்டிக்கலாங்க. நாட்டுக்கோழி எப்பயுமே தண்ணியாக வச்சாதான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. அது உங்கள் விருப்பம், தண்ணியாக வச்சாலும் சரி கெட்டியாக வச்சாலும் சரிங்க. நாங்கள் இப்படித்தான் தண்ணியாக வைப்போம். இப்போ நல்லா கிண்டி விட்டு உப்பு உரப்பு தட்டி போட்டுக்கோங்க.
எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவாங்க. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். முறை கட்டி கொதிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் கூட இறக்கிடலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. பார்த்தீங்களா? கறி நல்லா வெந்துடுச்சுங்க. பாருங்கள். அவ்வளோதாங்க. கிராமத்து ருசியில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு சமையல்.